யூகே அபிஷியல் ரிலிஜியன் கிறிஸ்தவம். அப்படியும் சொல்ல மாட்டேன். ஆலயத்தை என் முன்னோர்களிடமிருந்து அவர்கள் கொள்ளையடித்த பொழுது ஆகமம் தான் காமிக்காகமப்படி எங்கட்டு விட்டாங்களே தவிர அதனுடைய சகலவிதமான பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாவரனிட்டி மொத்தத்தையும் எடுத்து கிறிஸ்டியன் கான்ஸ்டிடியூஷனை இம்போஸ் பண்ணாங்க. அதனால புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆலயம் பல டைமென்ஷன் இருக்கு. ஆகமம்ங்கிறது அதோட ரிச்சுவலிஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ், மேபி அதை ரிலிஜியஸ் சாவரனிட்டின்னு சொல்லலாம், ஆகமப்படி நடத்துறது. ஆனா அதோட சொத்துக்களை மேனேஜ் பண்றது, யாரு மேனேஜ் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும், அதுல யாராவது தப்பு பண்ணா அவங்களுக்கு என்ன தண்டனை, இது எல்லாமே அந்த ஜுடிஷியல் சாவரனிட்டி மனு தர்ம சாஸ்திரம் படி நடந்தது. இப்ப இந்த ஜுடிஷியல் சாவரனிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாவரனிட்டி இதெல்லாம் புடிங்கிட்டு அவங்க கான்ஸ்டிடியூஷன் படி, அவங்களுடைய ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் படி எடுத்து வந்து போட்டா எப்படி நடத்த முடியும்? அப்ப லிட்டரலா என்ன ஆச்சுன்னா, நாம வெறும் மியூசியத்தை ரன் பண்ற ஒரு வேலைக்காரங்களா மாற்றப்பட்டு அந்த மியூசியத்துல வர்ற பணமும் அவங்க கைக்கு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி நம்முடைய ஆலயங்கள் வெறும் டூரிசம் சென்டராகவும் மியூசியமாகவும் மாற்றப்பட்டது, எப்படி உயிர் அறுக்கப்பட்டதுன்னு பாருங்க, சிதைக்கப்பட்டதுன்னு பாருங்க. இந்த வரலாற்றை எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பேன். நீங்க கமெண்ட்ல வந்து யார் வேணா எப்படி வேணா கம்பு சுத்துங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, சொல்லித்தான் தீர்வேன்.